நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், எதுக்கு குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேக்குறீங்க? எங்க குழந்தை நல்லாதான் இருக்கா. உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. தேவையில்லாம பேசாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க பாத்துருக்கோம், கேட்டிருக்கோம். போங்க, போய் முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சுகன்யா, போய் குழந்தைய கூட்டிட்டு வா போ. அர்ஜுன் ஒழிக, அர்ஜுன் ஒழிக, அர்ஜுன் ஒழிக, அர்ஜுன் ஒழிக, அர்ஜுன் ஒழிக. அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன், இப்ப எதுவும் பண்ணாத. இந்த மகளிர் அணிக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக எந்த பப்ளிசிட்டியும் பண்ண முடியாது. இப்ப எதுவும் பண்ணாத. இதுக்கு என்ன பண்ணணும்னு அப்புறம் பார்ப்போம். ஜஸ்ட் கூல் டவுன் அர்ஜுன். பாருங்க, நல்லா பாருங்க. இவதான் எங்க குழந்தை பூஜா. எங்களோட தான் இருக்கா, நிம்மதியா சந்தோஷமா இருக்கா. பூஜா, பூஜா ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது. பூஜா பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு. அவங்கள போக சொல்லுங்க. அவங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பூஜா. குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுங்க. பூஜா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். சரி, நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ மம்மிய பத்தி எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பல்ல? இவங்க எல்லாரும் உன்னை மம்மி கிட்ட கூட்டிட்டு போக தான் வந்திருக்காங்க. அவங்கள போக சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். குழந்தைய ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு அம்மாங்கற பாசம் தெரியாம வளர்த்து வச்சிருக்கீங்க. குழந்தைக்கு என்ன தெரியும்? நீ போய் கூட்டிட்டு வா. வேணாம், வராதீங்க ப்ளீஸ். பூஜா ஒண்ணும் இல்லம்மா. சரி இங்க பாரு, அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல, அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, என்ன பாரு. சரி, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. நீங்க எல்லாரும் குழந்தையோட நன்மைக்காக தானே வந்திருக்கீங்க. அப்ப அவளை கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். அவ பயப்படுறா. சரி, நாங்க கிட்ட வரல. குழந்தைய கொடுத்துருங்க, இல்ல நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். சரி, இவங்க அம்மா எங்க? அவங்கள முதல்ல இங்க கூப்பிடுங்க. அவங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. இங்க வர பயப்படுறாங்க. மேடம், நீங்க வரலாம்.
பூஜா வா. சரி பூஜா, இங்க பாரு, அழக்கூடாது, சிரிக்கணும். குட் கேர்ள்ல. இங்க பாரு, இனிமே அழக்கூடாது. ம், வா. பூஜா, நான் தான் உன் அம்மா. அர்ஜுன், இப்ப வேணாம். நாம இவங்க கிட்ட எதுவும் பேச வேணாம். கோர்ட்ல பார்த்துப்போம். எங்க அம்மானை கூப்பிடு. இன்னையில இருந்து நீ என் கூட தான் இருக்க போற. நம்ம வீடு ரொம்ப பெருசு. வந்தனா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வேளைக்கு மருந்து கொடுக்கணும். கொஞ்சம் இருங்க, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்கு, நான் அதை தரேன். உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுல இருக்கிற டாக்டரோட நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம். இருங்க, இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது இவளோட பிரிஸ்கிரிப்ஷன். இதுல எல்லா மாத்திரையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னோட நம்பரையும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ம். பூஜா, இப்ப என்னோட நம்பர் உன்கிட்ட இருக்கு. நீ எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ம்? தேங்க்ஸ். எப்படி இருக்க? அன்னைக்கு பார்ட்டியில உனக்கு ஹாய் சொன்னேன், நீ பதிலே சொல்லல. உன் பிசினஸ் பிஸில குழந்தைய எப்படி கவனிப்ப? பத்தாததுக்கு மிச்ச மீதி நேரம்லாம் டிவில உட்காந்து பேட்டி கொடுப்பீங்க. இவகிட்ட அன்பா இருக்கிறத விட்டுட்டு என்னையும் அசோக்கையும் பழி வாங்குறத பத்தியே எப்பவுமே யோசிச்சுட்டே இருந்தா அப்புறம் எப்படி இவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? தேங்க்ஸ். தேங்க்யூ so மச். ஒருவேளை நீ இல்லனா பூஜாவை இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு உன்னாலதான் என் பொண்ணு திரும்பவும் எனக்கு கிடைச்சிருக்கா. உன்னாலதான் இந்த ஆளோட வேஷம் களைஞ்சிருக்கு. இவருக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்க. இல்ல இல்ல, யாருக்கும் பாடம் கத்து கொடுக்கணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. இல்ல பிரியா, இவர் ஒரு பொறுப்பில்லாத அப்பான்னு ஊர் முழுக்க தெரிய வச்சுட்ட. இதுதான் இந்த ஆளோட உண்மையான முகம். கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாத ஆளு. அவங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்ட. தேங்க்யூ so மச்.
தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம். வா போலாம். ஐயோ ஐயோ, என் பேத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறாளே. தனா கொஞ்சம் பொறுமையா இரு. என் பேத்திய பிரிச்சு நான் எப்படி இருக்க போறேன் தெரியலையே. வா தனா வா. என் பேத்தி. அம்மா வாமா, உள்ள போலாம். வா. சுகன்யா கூட்டிட்டு போ. வாமா. ஒண்ணும் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? சார், பேட்டியை பார்த்துட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்கள ஏதாவது பண்ணீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். அது மட்டும் இல்ல சார், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. இத பாருங்க சார், நீங்க கத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல சார். தயவு செஞ்சு போனை வைங்க. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? இவங்க யாரு என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு? அர்ஜுன், ஏற்கனவே பிரச்சனை அதிகமா இருக்கு. மீடியாக்காரங்க கண்ணில் ஒரு தடவை விழுந்துட்டா அவ்வளவுதான். அதை பத்தி பெருசா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஜெய். ஐ வாண்ட் மை டாட்டர். அர்ஜுன் ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியாது. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ ஒரு நல்ல அப்பாவா இல்லைன்னு. இப்ப போய் பூஜாவை கூட்டு வந்தா அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்க. அவதான் பூஜா வேணான்னு விட்டுட்டு போனா ஜெய். அர்ஜுன், இந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வெளியில யாருக்கு தெரியாதுல்ல. அர்ஜுன் ப்ளீஸ் காம் டவுன். கொஞ்சம் அமைதியா இரு. ஆனா நம்ம கண்டிப்பா பூஜா வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க அர்ஜுன். அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் வா போய் சமாதானப்படுத்தலாம். ப்ளீஸ் அர்ஜுன் வா. மா மா, சத்தியமா சொல்றேன், அந்த ஓடுகாலி நல்லாவே இருக்க மாட்டா. என் பேத்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டா. எனக்கு அவன் மேல எந்த உரிமையும் கிடையாதா? நான் அவளோட பாட்டி தானே. மா ப்ளீஸ் மா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. என்னம்மா? எப்படி எப்படி சுகன்யா எப்படி இருக்க முடியும்? பெத்தவ இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் நான் பார்த்தேனே. இத்தனை நாளும் தூங்காம கொள்ளாம கண்ணு முழிச்சு தானே நான் அவளை வளர்த்தேன். இப்ப எங்க இருந்தோ வந்துட்டு என் கையில இருந்தத புடுங்கி எடுத்துட்டு போறா. எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும் சுகன்யா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ என்னோட உசுரு. என் நினைப்பு பூரா எப்பவுமே அவளை பத்தி தான். தனோ போதும், இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க என்னங்க, நீங்க எனக்காக என்னதான் பண்ணிருக்கீங்க? வீட்டுல இருக்கவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாம எங்கேயோ தெருவுல நின்னுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பறிஞ்சு பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு? அந்த எதிர் வீட்டுக்காரிய பார்த்து பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கு இத பண்ணணும் அத பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. நம்மளாலதான் அவன் நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சுன்னு சொல்லி ஒப்பாரி வைக்காத குறையா மூக்க சிந்தி அவ இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கல்ல.
அவளாலதான் நான் இன்னைக்கு என் பூஜாவை எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது முழுக்க முழுக்க அந்த கேரளாக்காரியோட வேலை. 10,000 பேரு பாக்குற டிவி பேட்டியில போய் அர்ஜுன் நல்ல அப்பா இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு எப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சா. அர்ஜுனை பத்தி பேச அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா அவ அப்படி பேசுவா? ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம நாம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். நான் விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படிதான் ஒரு நாள் ராத்திரி நமக்கே தெரியாம நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனா. அதனாலதானே இந்த பிரச்சனையே வந்துச்சு. அது பரவாயில்ல, நாம நம்ம தப்பு ஒத்துக்கிட்டோம். நானே நேர்ல போய் அவளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அது எல்லாத்தையும் மறந்து இப்படி பண்ணிட்டாளே. தனா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடலாம். என்னங்க நீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, மறக்கக்கூடிய விஷயமா நடந்திருக்கு. என் பேத்தி என்னை விட்டு போறதுக்கு காரணமா இருந்திருக்கா. என்னால எப்படி மறக்க முடியும்? இப்ப என் பேத்தி அந்த வந்தனா கிட்ட போயிட்டா. அர்ஜுன் பூஜாவுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்க யாருக்காவது தெரியுமா? அவ ராத்திரி பகல்னு தூங்காம கொள்ளாம கஷ்டப்பட்டிருக்கா. இதெல்லாம் யாருக்காக? அவ சந்தோஷத்துக்காகவா? இல்லைங்க, எல்லாமே அவன் பொண்ணுக்காகத்தான். பூஜாவுக்கு அவன் எந்த குறையும் இது வரைக்கும் வச்சதே இல்லைங்க. அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கா. உங்க யாருக்குமே தெரியாது. நாம பூஜாவை சரியா பாத்துக்கல, இங்க அவ சந்தோஷமா இல்லன்னா சரி போகட்டும்னு விட்டுறலாம். உங்களுக்கு தெரியும்ல, 9 மாசம் குழந்தையா இருக்கும் போது அவ பாட்டுக்கு தூக்கி போட்டு எவன் கூட ஓடி போயிட்டா. அர்ஜுன் தான் அவளை ராத்திரியும் பகலுமா தூங்காம கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டா. அப்ப தூக்கி போட்டுட்டு போனவளுக்கு இப்ப எங்க இருந்து திடீர்னு வந்துச்சு பாசம்? இந்த பாட்டி கைய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சான்னு அவளுக்கு தெரியுமா? அன்னைக்கு கை குழந்தையா இருந்தப்ப அவளுக்கு பிள்ளைய விட அவளோட சுகம்தான் முக்கியமா போச்சு. குழந்தை முக்கியமா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சுயநலக்காரி என் பேத்திய அம்மானு உரிமை கொண்டாடுறா. அம்மா, அர்ஜுன் 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 அர்ஜுன், அவ என் பேத்திய தூக்கிட்டு போயிட்டாப்பா. அவளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். அவ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. அம்மா சும்மா இருங்கம்மா. நீங்க பூஜாவை எப்படி வளர்த்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என் செல்லத்தை அந்த மாதிரி ஒரு கேவலமானவளால எப்படி தூக்கிட்டு போக முடிஞ்சது? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. பார்ட்டியை தவிர அவளுக்கு வேற என்னப்பா தெரியும்? அவளுக்கு
பூஜா மேல எந்த அன்பும் எந்த பாசமும் இல்லையேப்பா. அவ உன்னை தலை குனிய வைக்கதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா அர்ஜுன். எனக்கு தெரியுமா, மறுபடியும் உங்க பூஜாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். நான் பூஜா மேல அன்பு காட்ட தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கம்மா. ஒருவேளை அது உண்மையாவும் இருக்கலாம். எனக்கு அன்பு காட்ட தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் நான் பூஜாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேம்மா. இது கண்டிப்பா நடக்கும்மா, கண்டிப்பா நடக்கும்.